goes about breaking the chinaware and the dining table will suffice to establish cruelty on the part of the husband, warranting this application for divorce. So, hello, வாங்க. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சார் அவன் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என்ன நடந்தது சொல்லுங்க. அது வீடா இல்ல டிராமா ஸ்டேஜா? வீட்டு கூரை மேல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா பசி வந்தா பாட்டு வருங்கிறான். பசி எடுக்கும்போது ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டியதானே சார்? இவனுக்கு எப்ப பசி எடுக்க எப்படி சார் தெரியும்? சோத்த போட்டா கடிக்க ஒண்ணு இல்லையான்னு கேட்கறான். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா வேலைக்காரிய கடிப்பேங்கிறான். இவன் அடிப்பான்னு பயப்படுறதா இல்ல கடிப்பான்னு பயப்படுறதா? அப்படிலாம் செய்ய மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சே. ஆமா ரொம்ப நல்ல பையன். அவன் கூட வேலைக்காரியும் டான்ஸ் ஆடுறா சார். ஐயோ, எனிவே வேதநாயம் பிள்ளை ஊருக்கு போற வரைக்கும் தானே? இல்ல நீங்க சொல்லுங்க, இப்பவே வெளியில அனுப்பிடுவோம் அவனை. இருந்து தொலைக்கட்டு சார். அடியோ கடியோ அனுபவிச்சு தானே சார் ஆகணும். இன்னொரு 5-6 நாளைக்கு. சோமாரி பாமானி உள்ள வாடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சில குத்துறனா மூக்குல ரத்தம் வரணும்னா கோமதி கோமதி கலட்டிடுவா. என்னடா என்ன சத்தம்? தெரியலீங்களே. சரோஜா சரோஜா கேக்குறீங்க தெரியலையே. அவன் தான் மாட்டிக்கிட்டானா? ஐயோ போய் பார் போய் பார். இந்த மம்பட்டியானோட பெரிய லொல்லா போச்சுதே. என்னடா என்னன்றத லெஃப்ட்ல குத்து ரைட்ல வாங்குறா. என்ன யார் நினைச்சுக்கிறா? பிளேடு பக்கிலே தெரியுமா? பக்கிலே தெரியாது. பிளேடால தெரியுமாடா? கஸ்மாலா சோமாரி ராமானி தரம்போ ஆராத்து பிசாத்து யாருக்கு வச்சுக்கிறா? ஐயோ ஏன்பா என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டு கேக்குறீங்க, நான் டயலாக் கேக்குறேன். பொழுதும் போன மாதிரி இருக்கும், நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும். இதான் உன் தாய்மொழிய? இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிச்சோன் தான். மாட்டுவான், சீக்கிரத்துல மாட்டுவான். ஆமா, அவன் உங்ககிட்ட ஓரம் கட்டுறானா? ஏதாவது சத்தாச்சானா சொல்லு, அவனை கீச்சிடுறேன். நீ கீசம் வேணாம் காசம் வேணாம், நானே பாத்துக்குவேன். ஐயோ அதையும் எடுக்கிற? உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா. இதை விட்டுட்டு போனா நீ என்ன ரெக்கார்ட் பண்ணுவியோ? சரோஜா சரோஜா, பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பொழுது போலங்கிறியா? இந்தா இதுல ரேடியோ இருக்கு, இதை வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா. நல்ல புள்ள. இப்படியே குழல் ஊதிட்டு இருந்தா எப்படி? இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. எனக்கே எவ்வளவு அக்கறன்னு கேக்குறியா? ஒரு இறக்கம் தான். இது பணத்து முறையிலயோ சதத்து முறையிலயோ நடந்த தப்பு இல்ல, சம்திங் ராங். அது என்னன்னு பாரு. பாத்துவா? அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை. நீ எங்காவது வெண்ண தட்ட போயிடாத. என்னப்பா? ஆமா. கோமதி.
கோமதி காஃபி கொண்டாய. எங்க வந்து காஃபி கேக்குறீங்க? உள்ள சரோஜா இருப்பா, போய் கேளுங்க. ம். ம். கண்ணன் தானே, அவனுக்கு பிடிச்ச விஷயமாச்சே. இத பார், உன் கையால காஃபி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நமக்கு விடுதலை கிடைச்சு போச்சு. விடுதலையா? என்ன சொல்றீங்க? சிங்கப்பூர்காரர் ஊருக்கு போயிட்டார். அப்படியா? அப்பப்பா, 15 நாள் பட்ட பாடு. ஆமா, அந்த சேரிப்பா எங்க? டேய் ராஜாங்கம், என்ன வதற? கூப்பிட்டியா? இல்ல இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட மாட்டியே, என்ன? நான் உனக்கு வாத்தியாரா? நீ எனக்கு சிஷ்ய இல்ல? ராஸ்கல், கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போடா. என்ன வதற? பேச்சு வார்த்தைலாம் மாறுது. தண்ணி கிண்ணி போட்டியா? சிங்கப்பூர்காரர் போயாச்சு, போடா வெளியே. அதுவா கதை? உன் பங்களா புத்திய காமிச்சிட்ட பத்தியா? காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிச்ச, முடிஞ்சோன்னே எட்டி உதைக்கிறிய. சொல்றதா சொல்ற, கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போடா வாடாங்கிற. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு நான் கேட்கிறேன்? நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா உன் மானம் மரியாதை அந்தஸ்தெல்லாம் தப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நீ ஒண்ணு சும்மா சொல்லிடா நாய. கத்தையா பணம் வாங்கியிருக்க. கத்தையா பணம்? அதனால நான் செஞ்ச உதவியெல்லாம் சொத்தையா போச்சுல. ஜெகநாதா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, என்ன வெளியே போய் சொல்ற. என் வேலை இனிமேல் தான் ஆரம்பம். அது முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அதுக்கிடையில என்ன வெளியேற்றுறதுக்காக போலீஸ் கிலீஸ்னு போனீங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன். ஜெகநாதா, உன் இரும்பு பெட்டியில பணம் இருக்கு, எங்க இதயத்துல இறக்க இருக்கு. எது ஜெயிக்குன்னு பாப்போம். தாத்தா, ராஜாங்கம், எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? லட்சுமி, லட்சுமி, அண்ணனை பாக்கணும் சொல்லியே வந்திருக்கா, வந்து பாருமா. ஏய், எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? என்னம்மா? போன லட்சுமி, போன நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். லட்சுமி, நீ ஏமா அழுகுற? அழக்கூடாது. அழாதன்றல. நீ எங்கேயாவது போ, ஒரு கடுதாசி போடக்கூடாதா? தப்புதான். அவனுக்கு என்னம்மா, சோறு கண்டாட சொர்க்கம். என்னமோ நாம தான் கிடந்து அடிச்சுக்கிட்டு சாகுறோம். தாத்தா, இப்படி எல்லாம் பேசணும், அப்புறம் நான் அழுதுருவேன். அழுன நல்ல அழு. இத்தனை நாளா நாங்க அழுதோம், கொஞ்ச நேரம் நீ தான் அழ. ஒண்ணு இல்ல தாத்தா, வக்கீல் சார் பேச்சை கேட்டு ஒரு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஆமாடா, அதைத்தானே வாங்குவேன். ஏன்னா காசு இல்லாம கிடைக்குது பாரு. லட்சுமி, தண்ணி விடுமா. கஞ்சி இருக்கே, கருவாடு சுட்டு வச்சிருக்கேன். முதல்ல தண்ணி விடுமா, அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டா, அந்த புள்ளைய காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுமே, அது காசு பண்ண வேணாமாடா? அதுக்குத்தானே போயிருந்தேன். பணமும் கிடைச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத தாத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான். ஆமா. இந்த என்ன சரோஜா, நீ ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? அந்த மம்பட்டியான என்ன காணமே? வந்தானா சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீ போய் படு. அவன் எங்க போனா? எங்கேயோ வெளியில போறேன்ட்டு போனான். வெளியே போறானா? அது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அவனை வெளியேற்றணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. டேய் சேகர், என்னப்பா? அவன் வெளியே போயிட்டானா, கதவெல்லாம் தாப்பா போடு. சரி, சனியை ஒழியட்டும். டேய் ஜன்னல் கூட சாத்துறா. அப்பாடா, பீட ஒழிஞ்சுது. நாளை காலையில முதல் வேலையா ஐயரை வர சொல்லணும். எதுக்கு வாதார? யாருக்காவது தவசமா? கதவை பூட்டிட்டா உள்ள வர முடியாதா? ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? எவ்வளவு பணம் வேணாலும் கேளுடா. தாயண்டா, இந்த இடத்தை விட்டு போயிடுறா. கொஞ்சம் பொறுவாதார. என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னால் நான் இருக்க மாட்டேன். டேய், முடிவா கேக்குற? இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? முடிவா சொல்றேன், நான் போக மாட்டேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா வெளியே போக மாட்டான்ப்பா. டேய் சேகர், நீங்க சும்மா இருங்கப்பா. டேய் ராஜாங்கம், மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு. இல்ல உன்னை சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன். மச்சான், பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும் மச்சான். டேய், உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து வெளியே போயிடு. இல்ல இதுல இருக்கிற 6 தோட்டம் உனக்கு தான். சேகர், ஆஹா.
இதுதான் துப்பாக்கியா? சினிமால பார்த்தது மச்சான். ஓ வாய்க்கு சக்கரை போடணும் மச்சான். இப்பதான் 6 தோட்டம் அவன் எனக்குன்னு சொன்னா துப்பாக்கியோட வந்துருச்சு. எத்தனை தோட்டம் சொன்ன? 6. 1 2 3. மீதி 3 என்ன பண்றது? பரவாயில்ல, வெளியில பாத்துக்கிறேன். ராஜாங்கம், என்னது எப்படி? ஐயோ, நெஜா குண்டா? பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும், போறப்ப கொடுத்துட்டு போறேன். கோமதி, நான் வெளியே போயிட்டு வரேன். அவன்கிட்ட அனாவசியம் பேச்சு கொடுக்காத. சீக்கிரம் வந்துருங்க. சரி. அத்தை, என்னது? ஏன் கோவிக்கிறீங்க? ஒரு பிரியத்துல தானே கூப்பிட்டேன். பிரியுமா? இத பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல அந்த ஆசை வந்தாச்சு. ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொழுக்கட்டை சுட்டு தரீங்களா? நல்ல பிள்ளை போ. கொஞ்ச நேரத்துல நல்லா பயமுறுத்திட்டேன். உனக்கு கொழுக்கட்டை தானே வேணும்? 2 நாள் டைம் கொடு, நானே சுட்டு தரேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி மீசைய முறுக்காத. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரிம்மா. ஆமா, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு, உனக்கே இந்த முரட்டு குணம். முரட்டுத்தனம் இல்லைன்னா முதலுக்கே மோசம் போயிடுமா? மனுஷன் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறியை சாப்பிடுறான், கோழிக்கறி குருவிக்கறி எல்லாம் திங்கிறான். எவனா சிங்கக்கறி திங்கன்னு ஆசைப்படுறானா? புலிக்கறி கேட்கிறானா? ஏன் அதுங்க மேல இறக்கப்பட்டா? நாம அதை சாப்பிட நினைச்சா அது நம்மள சாப்பிட்டுமோன்ற பயம்தான். வர்றமா கோபதிமா, நான் போனதுக்கு அப்புறம் இதை உங்க வீட்டுக்காரருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது நிக்கிறானே, அவன் தான். அடிக்கிற அடியில் அவன் இன்னைக்கே வீட்டு விட்டு போகணும். புரியுதா? அதை பத்தி கவலைப்படாத வாத்தியார, நாங்க இருக்கோம், முடிச்சிடுறோம். அம்மா அடிக்கிறாமா, அம்மா அம்மா அடிக்கிறாமா, அவனை அடிக்கிறது அம்மா 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 அடிக்கிறாமா, அம்மா அம்மா ஓடியாமா, அம்மா அடிக்கிறாமா, நியாயம் அநியாயம் தெரியாம அடிச்சிட்டீங்கம்மா.
டேய், அவனை என்னடா செஞ்ச? நீயாவது சொல்லி தொலைய. இந்த இருக்குது உங்க புள்ள ஆளை வச்சு அவன் அடிச்சது, அவன் திருப்பி அடிச்சான். ஐயோ, ராஜாங்கம் வந்து தொலையா, மம்பட்டியான் திருப்பி வந்தாலும் வந்துருவான். ராஜாங்கம், என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்லம்மா. சேகருக்கு அம்மா இருக்காங்க, அதனால என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அம்மா இருந்திருந்தா நேரம் அவன் மண்டை உடைஞ்சிருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஐயோ, இவ்வளவு ரத்தம் போயிடுச்சே. ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லம்மா. என்ன பிளட் பேங்க்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருங்கம்மா. அம்மா, என்ன வெளியேற்றன்றதுக்காக உங்க மக வாழ்க்கையை வீதி கொண்டதுறாதீங்க. என்ன அடிக்கிறதுக்கு உங்க மகன் வெளியில இருந்து ஆள் கொண்டதானே, வந்தவன் கேட்டிருக்க மாட்டானா? என்ன நடந்துச்சு, ஏன் அவனை அடிக்கிறீங்க? என்ன அப்படி நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணேன்? பரவாயில்ல, விடுங்கம்மா. இந்தாங்க குங்குமம் பூவான், கற்பமா இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழகா பிறக்குமா. இதை உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா.